In this video we are going to discuss about the aromatization. இது வந்து பாத்தீங்கன்னா aromatic compound. Always aliphatic and aromatics are completely different. Okay, aliphatic aromatic நமக்கு வந்து எந்த சம்பந்தமே கிடையாது. aliphatic வந்து வேற ரூட், aromatic வந்து நமக்கு வேற ரூட். அது ரெண்டுமே நமக்கு எங்கேயுமே நமக்கு வந்து மெர்ஜ் ஆகாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல ஏதோ பாத்தீங்கன்னா ஒரு 1 or 2% வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மெர்ஜ் ஆகும். ஓகே, ரெண்டுக்கும் வந்து சம் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும். அதுல ஒன் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் தான் இந்த aromatization-ன்றது. aromatization எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அலிஃபாட்டிக்ல இருந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க. அலிஃபாட்டிக்ல இருந்து நமக்கு வந்து அரோமேட்டிக்கா வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. இது அரோமேட்டிக் காம்பவுண்டுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பென்சின் ரிங் தான் நமக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் இல்லையா? அப்ப நம்ம வந்து பென்சின் ரிங் நம்ம என்ன பண்ணலாம், அலிஃபாட்டிக் காம்பவுண்ட் வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். தட் இஸ் கால்ட் அரோமேட்டைசேஷன். அப்ப பென்சின் ரிங்ல நமக்கு மொத்தம் எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குது? 6 கார்பன் ஆட்டம் இருக்குது. அப்ப நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டத்தை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணா 6 கார்பன் ஆட்டம் இருக்கக்கூடிய ஹெக்சேன்ல இருந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகே, CH3 CH2 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 CH3 இந்த ஹெக்சேன் வந்து நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ டெம்பரேச்சர் ஏன்னா நமக்கு வந்து ஆல்கேன்ஸ் ஆர் ஹைலி ரியாக்டிவ். அப்போ டெம்பரேச்சர் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ண முடியும், ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து இன்வால்வ் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 500 டிகிரி சென்டிகிரேட் 500 டிகிரி சென்டிகிரேட் பார்த்தீங்கன்னா 773 கெல்வின் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து குறைஞ்சிருக்குது. ஏன்னா பென்சினோட மாலிகுலர் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா C6H6 இல்லையா? அப்போ இங்கே நமக்கு எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 14 ஹைட்ரஜன். அப்போ 14 ஹைட்ரஜன் நமக்கு வந்து 6 ஹைட்ரஜன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆக்சைசிங் ஏஜென்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய ஆக்சைசிங் ஏஜென்ட் வந்து இருக்குது. நமக்கு வந்து ஏதாவது ஒன்றை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணா போதும். குரோமியம் ஆக்சைடு அண்ட் V2O5 வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணணும். எல்லாமே கண்டிஷன் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த ரியாக்ஷன் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். இதுக்கான ஃபுல் வீடியோ வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் பார்த்துங்க. இது வந்து சம் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் ஃபார் த அரோமேட்டைசேஷன். அப்போ அரோமேட்டைசேஷனில் என்னென்ன நடக்குதுன்றதை நம்ம இந்த ஷார்ட்ஸ் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.